ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னையை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்த பெங்களூரு அணி போடாத ஆட்டம் இல்ல. அதைவிட அந்த அணி ரசிகர்கள் சென்னை அணி ரசிகர்களுக்கு தந்த தொல்லைகள் கொஞ்ச நஞ்சமில்ல. இந்த நிலையில தான் வச்சாம்பாரு ஆப்பு என்கிற கதையாய் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணியிடம் அடி வாங்கி வெளியேறுகிறது பெங்களூரு அணி. இதனால் அவ்வணியின் IPL கோப்பை கனவும் முடிவுக்கு வந்தது. அதேபோல் இந்த போட்டியில் தோல்வியடைந்ததன் மூலமாக பிளே ஆஃப் சுற்றில் அதிக போட்டிகளில் தோல்வியடைந்த அணி என்ற சாதனையை RCB படைத்துள்ளது. அதனால் இந்த சந்தோஷத்தை சென்னை அணி ரசிகர்கள் தான் அதிகம் கொண்டாடி வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த போட்டியில் 17வது ஓவரை வீசிய யாஸ் தயால் 2 பவுண்டரிகளுடன் 11 ரன்களை வழங்கினார். இதனால் கோபமடைந்த விராட் கோலி பவுண்டரி லைனில் நின்று கொண்டு யாஸ் தயாலை ஆக்ரோஷமாக திட்டினார். இது அவரை பின்தொடரும் பிரத்யேக கேமராவில் பதிவாகியது. இதைத்தான் பலரும் விமர்சித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை வைத்து தோனியை புகழ்ந்தும் பேசி வருகின்றனர். இது குறித்து வர்ணனையாளர் ஹர்ஷா போக்லே கடைசி ஓவர்களின் போது விராட் கோலி இளம் வீரரான யாஸ் தயாலை ஆவேசமாக திட்டியதை பார்க்க முடிந்தது. இதனை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. இதன் காரணமாகத்தான் ரசிகர்கள் பலரும் விராட் கோலியை விடவும் தோனியின் பக்கம் அணிவகுத்து நிற்கின்றனர். இளம் வீரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று தோனியிடமிருந்து விராட் கோலி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை பார்த்த பலரும் இந்த விஷயத்தில் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் தல தோனிதான் என சென்னை ரசிகர்களும் புகழ்ந்து பேசி வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.